Hi viewers, welcome to Mannai Masala. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பன்னீர் சாண்ட்விச். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னீர். பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய புரோட்டீன் இருக்குது. அதனால நீங்க ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது ஒரு ஸ்நாக்கா நீங்க அதுங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி இப்ப ஸ்கூலுக்கும் இதே மாதிரி ஒரு டிஃபனாவும் நீங்க காலையில செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்க ஸ்கூலுக்கும் அனுப்பியும் விடலாம். இத லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை அனுப்பி விடலாம். அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு 1 கப்பு துருவின பன்னீர், அப்புறம் கிரீன் சட்னி, இதில் வந்து புதினா, கொத்தமல்லி, 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை, ஒரு அரை ஸ்பூன் உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் வந்து வெண்ணெய் வந்து தேவையான அளவு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடி பொடியாக, அரை ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூனு. இப்போ ஒரு பேன் வச்சுப்போம். பேன் ஹீட் ஆனோன்னே 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும். எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீர் இதில் போடணும். இதோட நம்ம வெஜிடபிள்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், ஸ்வீட் கார்ன், அது மாதிரி அது கூட நம்ம இதோட சேர்த்து செய்யலாம். நான் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால சில்லி பவுட்ரு போடலை. பச்சை மிளகா நீங்கள் போடலைன்னா நீங்கள் சில்லி பவுட்ரு இதில் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சாண்ட்விச் ப்ரெட்டு, 2 ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். மேலே வைக்க போகிறதுக்கு கொஞ்சம் பட்டர் மேலே தடவிட்டேன். அப்புறம் இந்த ப்ரெட்டில் ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் சட்னி வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். இது நான் வந்து இன்னொரு வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நம்ம பண்ண பன்னீர் ஸ்டஃபிங்கை வந்து இது மேலே போடணும். இதை இது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா பேன் வச்சாச்சு. பேன் இல்லைன்னா தோசை டவா மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நான் பட்டர் போடுறேன். பட்டர் தடவுன பக்கம் மேலே வர மாதிரி இப்படி வைங்க. நல்லா இந்த தோசை கரண்டி இருக்கு இல்லையா, இதை வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதில் போய் அப்படியே நல்லா சேரணும். அது மாதிரி அதுக்காக நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டேன். திருப்பி இதை நல்லா இந்த சைடு நல்லா தோசை கரண்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. சாண்ட்விச் மேக்கரு அது மாதிரி இருந்தால் கூட அதில் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. சுவையான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.